முருகன் துணை. மலேசியாவில் 4 முருகர் ஆலை பேர் சொல்லுங்க சொன்னோமா, கண்டிப்பாக பத்துகே முருகர் முதல்ல வந்துடுவார். 2வது கல்லுமலை முருகர் ஈப்போல உள்ளவர் வந்துடுவார். 3வது தண்ணீர் மலை முருகர் பினாங் உள்ளவர் வந்துடுவார். 4வது மாறன் மரத்தாண்டவர் வந்துடுவார். இந்த 4 முருகர் ஆலயம் தவிர மலேசியாவில் ஏறத்தாழ ஒரு 280 முருகர் ஆலயங்கள் உண்டு. ஸோ இதில் தனிப்பட்ட முறையில் நம்ம மண் எடுக்க போகும்போது அதில் ஏறத்தாழ ஒரு 150 முருகர் ஆலயத்தோட கோவில் மண் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு கிடச்சி. இந்த முருகர் ஆலை நம்ம லிஸ்ட் பண்ணதில் டாப் 4 முருகர் ஆலயம் பார்த்தோமே. இந்த 4 முருகர் ஆலயத்துக்கு மலேசியாவில் ஒரு 2.5 மில்லியன் இந்தியர்கள் இருக்காங்கன்னு ஒரு கணக்கீடு எடுத்துமே. அதில் டாப்பாக இருக்கிற பத்துகே முருகர் ஆலயத்துக்கு எல்லாரும் போயிட்டாங்களா கேட்டோமா, நிச்சயமாக கிடையாது. அதாவது நம்ம இந்தியர்கள் ஏதோ ஒரு தருணத்தில் ஏதோ ஒரு வழியில் ஏதாச்சும் ஒரு ஆலயத்துக்கு மட்டும் முக்கியமாக போயிருப்பாங்க. உதாரணத்துக்கு பினாங் மட்டும் தான் அவங்களால போய் பார்த்துருப்பாங்க, கல்லுமலை முருகரை பார்த்துருக்க மாட்டாங்க. சில பேர் பத்துகே முருகரை பார்த்துருப்பாங்க, ஆனால் மாறான் முருகரை பார்த்துருக்க மாட்டாங்க. ஏன் இந்தமாரி இருக்குது? அருகில் தானே இருக்கே, 4 மணி நேரம் ஓட்டம் 3 மணி நேரம் ஓட்டம், அப்படி போயிட்டாலும் பார்த்துடலாம் அப்படின்னு பல பேர் சொல்லலாம். பட் மலேசியாவில் இருக்கிற இந்தியர்கள் எல்லாருமே பத்துகே முருகரோ அல்லது கல்லுமலை முருகரோ அல்லது தண்ணீர் மலை முருகரோ எல்லாரும் பார்த்துட்டாங்கன்னு சொல்லி செக்லிஸ்ட் எடுத்தோமா, கண்டிப்பாக பல பேர் பார்க்காம தான் இருக்காங்க. இந்த சிச்சுவேஷன் ஏன் ஹேப்பன் பண்ணுது பார்த்தோமா, எல்லாருக்கும் அவங்களோட மேனிஃபெஸ்ட் பொறுத்து தான் இருக்குது. முருகர் ஆலயத்துக்கு போகிறதா இருந்தால் கண்டிப்பாக மேனிஃபெஸ்ட் வைக்கணும். அந்த மேனிஃபெஸ்ட் பிரகாரம் படி அவரோட உத்தரவு வழியாக அவரோட ஆலயத்துக்கு போகலாம். இது என்னப்பா இப்போ புது கதையாக இருக்குது, இதெல்லாம் நான் கேள்விப்படுத்தலை, நான் நினச்சா எப்போ வேணால் போகலாம், எந்த நேரம் வேணால் போகலாம் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. நீங்கள் நல்லா ஒரு விஷயத்தில் எடுத்து பாருங்களேன். சில பேருக்கு நான் பினாங்லேருந்து கேளுக்கு போகிறேன், கண்டிப்பாக பத்துகே முருகரை பார்த்துட்றேன்னு நினைப்பாங்க. ஆனால் அங்கே போனோடனே கேளில் இருக்கிற வேலையே முடிஞ்சிடும், ஆனால் பத்துகே முருகரை பார்க்க முடியாது, அப்படி வந்துடுவாங்க. பக்கத்தில் தான் இருப்பாங்க. சில பேருக்கு சாதாரணமாக போவாங்க, திடீர்னு மனசில் என்னமோ தோணுது, வா முருகர் கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு நேராக ஏதோ ஒரு முருகர் கோயில் தேடி நேராக பத்துகே போயிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி அவங்க எல்லையில் இருக்கிற சாமிகள் அந்தந்த நேரத்தில் நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணும்போது, நீ அன்றைக்கி ஒரு வாட்டி சொல்லி வச்சுருந்திய மனசுக்குள்ளே இந்த ஆலயத்துக்கு போகணுன்னு, இப்போது நேரம் சரியாக இருக்குது, உன் மனசில் உள்ள கவலையை இறக்கி வைக்கிறதுக்கு இந்த கோவிலோட அவரோட அவுராஸ் உன்னோட பாடியோட அவுராஸ் கூட ஃபிட்டின் பண்ணும், நீ இந்த நேரத்தில் வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அழைப்பே வரும். அதே நேரத்தில் உங்களுக்கு குறிக்கோளும் சொல்லுவாங்க. சில பேர் பார்த்தோன்னே, என்னையா இங்கே பத்துகே முருகர் பார்க்க வந்திருக்கீங்களான்னு, சம்மந்தமே இருக்காது. சில பேர் பார்த்தோமா அங்கே எங்கேயா கல்லுமலை முருகர் பார்க்க வந்திருக்கீங்களா அப்படி திடீர்னு கேட்பாங்க. ஆனால் நம்ம அதுக்கு போகணுன்னு எண்ணமே இருக்காது. ஆனால் அவர் சொன்னோன்னே அது ஒரு குறியாக எடுத்துக்கிட்டு போய் பார்த்துருவோம். இதெல்லாம் ஒரு அழைப்பு குரல். இந்த ஒரு சிச்சுவேஷனை நான் ஏன் இந்தமாரி ஒரு ஐடியாஸ் ஒரு சிச்சுவேஷனை ஒரு ஐடியாஸாக பார்க்கும்போது, நான் தமிழ்நாட்டு பயணிக்க போகும்போது ஒரு டீ கடையில், அதுவும் பழனி அடிவாரத்தில் இருக்கிற ஒரு டீ கடையில் நான் தங்குற ஹோட்டல் முன்னுக்கு அவர்கிட்ட டீ குடிச்சிட்டு பேசுகிறேன். அவரும் என்னை விசாரிக்கிறார், நீங்கள் எங்கேருந்து வரீங்க? மலேசியா. ஓ மலேசியாலேருந்து வரீங்களா? மலேசியா முருகர் இப்படி இருக்கார், ஓ பார்க்கணுன்னு ஆசை அப்படின்னு சொல்லியிருந்தார். அப்போ இங்கே எத்தனை நாள் தங்குறீங்க? இல்லையா, இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் தான் முருகரை போய்ட்டு தரிசிச்சுட்டு நாளைக்கு திருவண்ணாமலைக்கு போகிறோம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஆமாங்களா, நான் இந்த பழனி முருகனை தவிர வேறு எந்த முருகனையும் பார்த்ததே இல்லைன்னு இப்படி சொல்கிறாரு. அப்போ அந்த நேரத்தில் எனக்கு திரிகர் ஆகுனுச்சு. அப்போ நான் கேட்டேன், என்னையா அது தமிழ்நாட்டிலேருந்து நீங்கள் 6 படை முருகனை பார்த்தது கிடையாது? இல்லையா, எனக்கு ஒரு 65 வயசு ஆயிடுச்சு, இது வரைக்கும் 6 படை முருகன் என்ன, இந்த ஒரு முருகனை தவிர வேறு எந்த முருகனையும் பார்த்ததில்லை. அப்போ தான் ஒரு ஐடியா செஞ்சு, தமிழ்நாட்டுக்கு சொந்தமான இந்த 6 படையே தமிழ்நாட்டு மக்களே ட்ராவல் பண்ணி இன்னும் பார்க்கல. ஏன் பார்க்கல? நீங்கள் பஸ் ஏறினா போயிடலாமே, நீங்கள் தான் அவங்களுக்கு ஒரு கல்ச்சர் இருக்குது, ஒரு ஃபிட்டின் கல்ச்சர் சொல்லுவாங்க. அவங்க எந்த ஊரில் இறங்குறாங்களோ அந்த ஊர் மக்களோட மெர்ஜ் ஆயிடுவாங்க. தங்குற இடம்லாம் அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, வாஷ்ரூம் எந்த மாரி பிரச்சனை. ஏன்னா அவங்க ஊரில் அவங்க தோட்டத்தில் அவங்களோட கம்பவுண்டில் எப்படி வாழ்கிறாங்களோ அதே போல் தான் இன்னொரு கம்பவுண்டில் ஈஸியாக அடாப்ட் பண்ணிக்குவாங்க. எப்படி நம்ம பினாங்லேருந்து கேளுக்கு போனால் அடாப்ட் ஆகிறோமோ அதேமாரி அவங்க அந்தந்த ஊரில் போய் அடாப்ட் ஆகிடுவாங்க. சொன்னேன், நீங்கள் எங்கேயாவது வண்டி பிடிச்சிங்கன்னா பஸ் ஏறினீங்கன்னா நாளைக்கு காலையில் இறங்கிடும் பழனி மலை முருகரை பார்த்துட்டு வந்துடலாம், அடுத்த பஸ்ஸு பிடிச்சிங்கன்னா நேராக திருச்செந்தூர் போயிடலாமே அப்படின்னு, ட்ரெயின் பிடிச்சா திருச்செந்தூர் போயிடலாம் அப்படி சொல்லும் போது, இல்லையா அதெல்லாம் அழைப்பு வந்தால் தான் வரும், இந்த பழனி மலை முருகன் என்னை மட்டும் பார்த்தா போதும்னு சொல்கிறான். இது வரைக்கும் இந்த கடையை வச்சுக்கிட்டு நான் 35 வருஷமாக இதே இடத்துல தான் இருக்கேன், இந்த பழனி மலை முருகர் தவிர வெளியே இருக்கிற 6 படை முருகரை எங்கேயுமே பார்த்ததில்லை. அப்போ என்ன கேட்டார், நீங்கள்
6 படை பார்த்துட்டீங்கன்னா சொன்னேன், இது எனக்கு படை வீடு வரிசையில் இப்போதைக்கு ஒரு 5வது படை. ஆனால் இது வரைக்கும் நான் 4 தடவை பார்த்துட்டேன். 4 தடவையா அப்படின்னு சொன்னேன். 4 தடவையா? என் வாழ்க்கையில் ஒரு தடவை கூட பார்க்கல. அவர் எனக்கு அழைப்பு கொடுக்கல. அது வரைக்கும் நான் காத்துக்கிட்டு சொன்னார்னா கடை இழுத்து மூடிட்டு நான் கிளம்பிடுவேன் குடும்பத்தோட அப்படின்னு அவர் சொல்கிறார். அப்போ பாருங்கள், அந்தந்த முருகருக்கு அந்தந்த பக்தர் உகந்ததாக இருப்பாங்க. ஆனால் அவர் உத்தரவு வழியாக, அவரோட எண்ணத்து வழியாக, அதாவது நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணும்போது இந்த மேனிஃபெஸ்ட் சரியாக இருக்குது, எந்த நேரத்தில் உன்னை அழைக்கணுமோ அந்த நேரத்தில் அழைப்பேன், எந்த நேரத்தில் நான் அழைக்கும் போது நீ அந்த நேரத்தில். சில பேர் பார்த்தீங்கன்னா கோவில் வாசல் வரைக்கும் வந்துடுவாங்க, நடையை மூடிடுவாங்க, கெஞ்சுவாங்க, ஐயா கொஞ்ச நேரம் முருகரை பார்த்துறேன், முடியாது நிறைய முடியாச்சு, நீங்கள் 4 மணிக்கு மேலே வாங்கினே. 4 மணி வரைக்கும் நம்மளால் காத்திருக்க முடியாது. ஸோ அந்தமாரி சுச்சுவேஷனில் கூட இருக்குது. ஸோ அந்தமாரி விஷயத்துக்கு முருகர் உங்களை அந்த அளவுக்கு சோதிப்பார். ஆனால் மேனிஃபெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருங்க, டெஃபினெட்லி நடக்கும். ஸோ பழனியில் சிவகிரி, சக்திகிரி என்ற 2 மலை இருக்குது. சிவகிரியில் தான் பழனி மலை முருகர் தண்டாயுதபாணியாக நிற்கிறாரு. ஆனால் பலரும் மலேசியன் பலரும் பார்க்க மறுக்கிற ஒரு ஆலயம் சொன்னோமா, அது சக்திகிரியில் இருக்கிற இடுமன் மலை. இடுமன் மலைன்னு சொல்லுவாங்க. இடுமன் அந்த சக்திகிரியில் இருப்பார். நீங்கள் எக்ஸாக்ட்லி 2 மலை இருக்கும், பழனி மலையில் 2 மலை இருக்கும். ரெண்டுத்தில் சிவகிரி தான் கொஞ்சம் உயரமாக இருக்கும், சக்திகிரி அதே லெவலில் தான் இருக்கும். ஆனால் அந்த மலையில் இடுமன் மட்டும்தான் இருப்பார். அவருக்கும் ஒரு 16 அடியில் சிலையை செஞ்சு வச்சுருப்பாங்க. அவரோட படி ஏறுறதுக்கு ஏறத்தால எப்படி பழனி மலை படி ஏறுவீங்களோ அந்த படி தான் இருக்குது. அங்கே ட்ரெயின் இல்லை, இல்லாட்டி வின்ஸ் இல்லை, எந்த கேபிள் எதுவுமே கிடையாது. நீங்கள் படியில் தான் ஏறி போக முடியும். இப்போதைக்கு கட்டுமானம் பணி செஞ்சுட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் நாளில் திருப்பணி முடிச்ச கையோட அங்கேயும் ஒரு ட்ரெயின் ஸ்டேஷன்லாம் உருவாக்க போகிறேன்னு சொல்லியிருந்தேன். ஆகையால் மலேசியன் நீங்கள் கண்டிப்பாக தமிழ்நாட்டுக்கு, அதுவும் குறிப்பாக பழனிக்கு போனீங்கன்னா அந்த சக்திகிரியில் இருக்கிற இடுமனை போய் பாருங்கள். அவர்கிட்ட உங்களோட எண்ணத்தை வைங்க. அவர் உங்களோட எண்ணத்தை சுமந்து முருகர்கிட்ட கூட ஒப்படைப்பார். ஸோ உங்களோட எண்ணம் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு உங்களை நல்லா வச்சுருப்பார். இது சொல்லணும்னு அவரோட உத்தரவு. அதனால தான் இன்றைக்கி ஷேரிங் பண்ணுறேன். நன்றி, வணக்கம். முருகன் துணை.